நபியே, நீங்கள் இந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் கேளுங்க. எங்கள்கிட்டயா நீங்கள் வந்து தர்க்கம் செய்கிறீங்க? உங்களையோடைய அதிபதியும் அல்லாஹ் தான், என்னுடைய அதிபதியும் அல்லாஹ் தான். எங்கள் செயல் எங்களுக்கு, உங்களோட செயல் உங்களுக்கு. ஆனால் நாங்கள் முழுமையாக ஏக இறைவனுக்கு அடிபணிந்து விட்டோம் என்று சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்குற வரைக்கும் வந்துட்டு தொழுகையில் நிற்பாங்களாம். அதற்கு அவர்கள் மனைவி கேட்குறாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி கால் வீங்க வீங்க நீங்கள் வந்து தொழுகையில் நிற்கிறீங்க அப்படின்னாக்கா அவர் சொல்லுவார், ஆயிஷாவே, நான் வந்து என்னுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்துபவனாக இருக்கக்கூடாதா அப்படின்றத அவர் வந்து பதில் அளித்தாராம். செயல்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, நீங்கள் நிறைய நன்மைகளை செய்யுங்கள், அந்த நன்மைகள் வந்துட்டு உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், ஆனால் அளவுக்கு மீறியும் அது இல்லாமல் பார்த்து விடுங்கள். ஏனென்று சொன்னால், நாம் செய்கின்ற நன்மையை மட்டும் வைத்து நாம் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ் கொடுக்காத வரை அது நானாக இருந்தாலும் சொர்க்கத்துள்ளார நுழைய முடியாது அப்படின்றத நபி வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் நபி சொல்கிறாரு, ஒரு இடத்துல மக்காவில் வந்து ஒரு மலை இருக்குது. அந்த மலை வந்து உஹுத் மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலை வந்து ரொம்ப பெருசு. அப்போது சொல்கிறாரு, அந்த மலை அளவு எனக்கு வந்து அல்லாஹ் வந்து தங்கத்தை கொடுத்தாலும் அதை நான் 3 இரவுக்கு மேலே நான் வச்சுருக்க மாட்டேன். அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணாத வரைக்கும் எனக்கு நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா அது வந்து என்னுடைய கடனை தீர்ப்பதற்காக நான் வைத்துக்கொள்வேன். மீதி இருக்கக்கூடிய அனைத்து தங்கமும் என்ன செய்வோம் அப்படின்னாக்கா அல்லாஹ்வுடைய பாதையில் 3 இரவுல நான் செலவு பண்ணிவிடுவேன் அப்படின்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்புறம் நபி சொல்கிறாரு, யாருக்கெல்லாம் வந்துட்டு உங்களுடைய சொத்து பிடிக்குமா இல்லை உங்களுடைய பிள்ளைகளை சொத்து பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, நம்மளுடைய சொத்து தான் நபியை எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது உங்களுடைய சொத்தை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு நல்லது. எதை விட்டு செல்கின்றீர்களோ அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாரும் அப்படின்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, ஒரு இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு நாய் ஒரு தண்ணி கிணற்றை வந்து சுற்றி சுற்றி வருது தாகத்திற்காக. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு இஸ்ரேலிய விபச்சார பெண் என்ன செய்கிறானாக்கா, தன்னுடைய காலில் அணிந்திருந்த அந்த செருப்பை ஷூவை கழட்டி என்ன செய்கிறா, அதுலேருந்து தண்ணி பிடித்து அந்த நாய்க்கு வந்து கொடுக்குறா. அப்போது அதனுடைய தாகத்தை போக்கி அதுக்கு உயிர் கொடுத்த காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணுடைய பாவங்களை மன்னித்து அந்த நன்மையான காரியத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அதனால் ஒவ்வொரு செய்யக்கூடிய செயல்கள் அவரவருக்கே அந்த கூலியை வாங்கி தரும். ஆகையால் செயல்கள் எல்லாமே ஏக இறைவனை திருப்திப்படுத்தும் வகையில்தான் அமைய வேண்டும்.